விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 10 மாத குழந்தை உட்பட மேலும் 8 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரிப்பு. 5 பேர் குணமாகிவிட்டதாக தகவல். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000ஐ கடந்தது. ஊரடங்கு உத்தரவால் ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிக்க 11 குழுக்கள் நியமனம். தொழிலாளர்களிடம் 1 மாத வீட்டு வாடகையை வசூலிக்க கூடாது. ஊரடங்கு உத்தரவை கருத்தில் கொண்டு வீட்டு உரிமையாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஊரடங்கை மீறினால் 14 நாட்கள் தனிமை முகாமில் இருக்க நேரிடும் என மத்திய அரசு எச்சரிக்கை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதை தடுத்து நிறுத்தவும் மாநில அரசுகளுக்கு உத்தரவு. ஊரடங்கை மீறினால் 14 நாட்கள் தனிமை முகாமில் இருக்க நேரிடும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் அந்த உத்தரவு கடைபிடிக்கப்படாத நிலையே உள்ளது. குறிப்பாக சொந்த ஊர் திரும்ப டெல்லியில் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தது நாடெங்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இதேபோன்ற நிகழ்வுகள் நடந்த நிலையில் ஊரடங்கை மக்கள் முழுமையாக பின்பற்றுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பிற மாநில தொழிலாளர்கள், மாணவர்களை விடுதியில் இருந்து வெளியேற்றுவோர் மீதும் நடவடிக்கை தேவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களிடம் இருந்து 1 மாதத்திற்கு வீட்டு வாடகை வாங்கக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் பல்வேறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த சுற்றறிக்கை ஒன்றை மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் அனுப்பியுள்ளார். அதில் இடம்பெயர்ந்த வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்களிடம் 1 மாதத்திற்கான வாடகையை வீட்டு உரிமையாளர்கள் வாங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உரிமையாளர்கள் தம்மிடம் வாடகைக்கு இருக்கும் தொழிலாளர்களையும் மாணவர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பக்கூடாது என்றும், இந்த உத்தரவுகளை மீறினால் அவர்கள் மீது மாநில அரசுகள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஊரடங்கை காரணம் காட்டி தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கான ஊதியத்தில் நிர்வாகங்கள் எந்தவித பிடித்தமும் செய்யாமல் அப்படியே வழங்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழைகளுக்கு உணவு, இருப்பிட வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிமாநில தொழிலாளர்கள் தத்தமது சொந்த ஊருக்கு திரும்பியிருப்பின் அவர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தி கண்காணிக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக மூத்த IAS அதிகாரிகள் தலைமையில் 2 குழுக்களை அமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். வெளிமாநில தொழிலாளர்கள், மாணவர்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த குழுக்கள் உதவும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். முதியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவும் இக்குழுக்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர் தலைமையில் நெருக்கடி கால மேலாண்மை குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதங்களில் பிரசவிக்க உள்ள 1,50,000 கர்ப்பிணிகள் கண்டறியப்பட்டு அவர்களின் உடல்நிலை கவனத்தில் கொள்ளப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். 102 மற்றும் 104 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை கர்ப்பிணிகள் பெறலாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மீனங்காடி, இறைச்சி மற்றும் காய்கறி கடைகளில் சமூக விலகல் கடைபிடிக்கப்படுவதை ஆட்சியர்கள் உறுதி செய்ய முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். தமிழகத்தில் 10 மாத குழந்தை உட்பட மேலும் 8 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்ட 8 பேரில் 4 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 8 பேரில் 10 மாத ஆண் குழந்தையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் 2 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுவரை 5 பேர் குணமடைந்துள்ள நிலையில்
43,000த்திற்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நம்ம எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் நம்ம தயார்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இந்த நிலைக்கு போகாத நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அது அந்த ஒத்துழைப்பு என்பது அது பொதுமக்கள்கிட்ட தான் இருக்கிறது. ஆகையினால பொதுமக்கள் தொடர்ந்து அரசினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு, மத்திய அரசு அறிவிப்புக்கு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய இந்த சிறப்பான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம இந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் நம்ம எஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளானை நம்ம எஃபெக்டிவாக பண்ணுறோம். அதே போல் கண்டிஜியஸ் பிளானுக்கும் நம்ம தயாராக இருக்கிறோம். ஆகையினால இந்த பிளான்லாம் நம்ம எஃபெக்டிவாக பண்ணுறப்ப நிச்சயமாக இது பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம இந்த சூழலை நாம் எதிர்கொள்ள முடியும். Total quarantined numbers 43,538. Samples lifted 1,763. இதில் இன்னைக்கு fresh samples positive cases 8 கேஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது. இன்னும் எங்களுக்கு 89 ப்ராசஸில் இருக்குது. இந்த 8 கேஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் வந்தது. 4 ஒரே ஃபேமிலியில் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம அந்த தாய் நேஷனல்ஸ் 2 பேர் அங்கே ஈரோடில் இருக்காங்க பாசிட்டிவ் ஆகி, அவங்களோட தொடர்பில் வந்த 4 பேர். அதை தவிர அவங்க கூட டிராவல் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸ் டெல்லியில் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண 4 பேர். ஸோ ஆக மொத்தம் 8 பேருமே ஒரே குரூப், எல்லாமே அந்த ஈரோடு கான்டாக்ட் பேஸ்ட் பாசிட்டிவ் கேசஸ் இன்னைக்கு வந்தது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மிஷன்ஸ் இன்னைக்கு 295. இதில் பாசிட்டிவ் கேசஸ் 37. இப்போ 5 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே 3 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு 2 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. நல்ல பூர்ணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. இப்போ 42 நேற்று வரைக்கும் இருந்துச்சு. அதனால இப்போ +8. இப்போ மொத்தம் நம்மளோட கேசஸ் 50. ஆதரவற்றோர், வீடற்றோர் மற்றும் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோருக்கு அரசு சார்பில் உணவுகளை வழங்க சென்னை வளசரவாக்கத்தில் உணவு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியர்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு தயாரிக்கப்படக்கூடிய பணியில் 15 மண்டலங்களில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு மண்டலம் வாரியாக பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியர்களுக்கும் அதே போன்று ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய பணிகளை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. தற்பொழுது வளசரவாக்கம் மண்டபத்தில் இங்கே இருக்கக்கூடிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கான உணவு தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், குடிநீர் வாரிய துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உள்ளிட்டவர்களுக்காக இந்த உணவு சமைக்கப்படுகிறது. அதே போன்று ஆதரவற்றவர்களுக்காகவும் சமைக்கப்பட்டு உணவு வழங்கக்கூடிய பணியில் 6வது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 1500 பேருக்கு இந்த வளசரவாக்கம் மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்காக மட்டுமே உணவு தயாரிக்கப்படுகிறது. காலை 1500 பேருக்கும் மதியம் நேரத்தில் 1500 பேருக்கு உணவு சமைக்கப்படுகிறது. இரவு மட்டும் ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்காக 100 பேருக்கு மட்டும் உணவு சமைக்கப்பட்டு இரவு நேரத்தில் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு நாளும் 5 வகையான உணவுகளை சமைத்து வழங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார்கள். இன்றைய தினம் பொறுத்தவரை காலை நேரத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பொங்கல், சாம்பார், கேசரி வழங்குவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கார்கள். அதே போன்று இதை பாதுகாப்பாக, அதாவது மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு இங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் கொரோனா குறித்த விழிப்புணர்வும் அதே போன்று சமூக விலகல் கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்தும் அதே போன்று பணியில் இருக்கும்பொழுது அவர்கள் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலோடும் இங்கு இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு உணவு சமைப்பதற்கான பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ராஜ்குமார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. இந்த நோயினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆகவும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1024ஆகவும் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற 96 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 186 பேரும், கேரளாவில் 182 பேரும், தெலங்கானா மாநிலத்தில் 66 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
மகாராஷ்டிராவில் 6 பேரும் குஜராத்தில் 5 பேரும் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் ஊரடங்கு உத்தரவிற்கு பிந்தைய சூழல்களை எதிர்கொள்வதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட 11 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தல், பொருளாதார மேம்பாடு என பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இக்குழுக்கள் நடவடிக்கை எடுக்கும். இக்குழுக்கள் பிரதமரின் முதன்மை செயலாளர் மிஸ்ரா வழிகாட்டுதலில் இயங்கும். விழுப்புரத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் மீன் அங்காடியை அமைத்து அங்கு வரும் மக்கள் சமூக விலகலை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மீன் அங்காடியில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்தது தொடர்பாகவும் அது சமூக விலகல் கடைபிடிக்கப்படவில்லை என்பதும் குறித்தும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதன் எதிரொலியாக பழைய பேருந்து நிலைய வளாகத்திற்கு மீன் அங்காடி மாற்றப்பட்டுள்ளது. அங்கு வரும் மக்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் நின்று மீன்களை வாங்கிச் செல்வதை அதிகாரிகள் உறுதி செய்கின்றனர். பணப்பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் டெல்லியில் இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பி வருகின்றனர். அவர்கள் கூட்டம் கூட்டமாக பேருந்து நிலையங்களில் குவிந்துள்ளதால் சமூக விலகல் கேள்விக்குறியாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் இருந்து கூட்டம் கூட்டமாக நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை குடும்பத்தினருடன் நடந்தே கடந்து சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கூலி தொழிலாளர்கள். ஊரடங்கு உத்தரவை ஒட்டி மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதற்கு முக்கிய காரணமாகும். உணவு மட்டுமல்ல, குடிக்க நீர் கூட கிடைக்காமல் நாட்கணக்கில் நடையாய் நடந்து லக்னோ, கான்பூர், வாரணாசி, காசியாபாத் போன்ற நகரங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இவர்கள். களைப்படைந்து சோர்ந்து போயிருக்கும் இந்த கூலி தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு பேருந்தில் கட்டணமின்றி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த தொழிலாளர்கள் பசியார ஆயிரக்கணக்கான உணவுப் பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டு உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. கையில் இருந்த சொற்பத்தொகை கரைந்து விட்டதாலும் உணவு கிடைக்காததாலும் இனி டெல்லியில் இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதால் சொந்த ஊருக்கு திரும்பியதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்திருக்கும் இவர்களிடம் சமூக விலகலை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துவது மாபெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு. இதனிடையே டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு புறப்படுவதற்காக பேருந்து நிலையங்களில் குவிந்த கூலி தொழிலாளர்களை காவல்துறையினர் கலைத்தனர். ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்கவில்லை எனில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் முயற்சி தோல்வியில் முடியும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரித்துள்ளார். புலம்பெயர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்குமிட வசதியை தனது அரசு செய்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே அரசின் உத்தரவை மீறியதாக 150 வழக்குகளை பதிவு செய்துள்ள டெல்லி காவல்துறையினர் 3000க்கும் மேற்பட்டோரை பிடித்தும் வைத்துள்ளனர். இந்தியாவில் மே மாத இறுதிக்குள் 24 கோடி பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் டெல்லி மாநிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும் எனவும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இதை அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் ஏற்கவில்லை.
மலேசியாவில் ஊரடங்கு உத்தரவால் கொரோனா கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் மலேசிய வாழ் தமிழர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர். நம்ம ஊர் மாதிரியே 18ஆம் தேதியிலேருந்து ஊரடங்கு சட்டம் 144 அமலாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மக்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. வீட்டை விட்டுலாம் யாரும் வர்றதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ரோடெல்லாம் விரிச்சோடி கிடக்கு பாருங்கள். ரோட்டில் ஒரு ஆள் இல்லை. எவ்வளோ பிஸியாக உள்ள ஏரியா, ஒரு ஆள் இல்லை. இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறாங்க. அவருடைய இந்த கொரோனாவுடைய வீரியத்தை தெரிஞ்சு கட்டுப்படுறாங்க. இந்த தேவையான சாமான்கள் வாங்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போன்றலாம் இருக்குது. இருந்தாலும் கூட்டமெல்லாம் யாரும் வர்றதில்லை. வீட்டில் 1-2 பேர் தான் வர்றாங்க. அது ஒரு வாரத்துக்குள்ளே சாமானை வாங்கிட்டு அவங்க சேஃபாக வீட்டிலே தான் இருக்காங்க. இப்போது காவல்துறைக்கோ அல்லது இந்த நாட்டு அரசாங்கத்திற்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கிறது இல்லை, எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. அதுக்கு உகந்தது போல் மக்களும் இந்த விஷயங்களை நல்லா தெளிவாக கடைப்பிடிக்கிறாங்க. இந்தியர்கள் ஓரளவு இங்கே சேஃபாக இருக்கிறாங்க. அதிக அளவில் இந்த மாநிலத்தில் இந்தியர்கள் இல்லாவிட்டாலும் ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப இதாகவும் இருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மட்டும் போய் பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்குது. மற்றபடி ஆள் நடமாட்டம் இல்லை. ஒட்டுமொத்த மலேசியாவில் வியாபாரங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்குது. கொரோனா வைரஸ் பாதிப்பு சரவாக்கில் தான் முதல்ல அதிகமாக இருந்தது. இருந்தும் ஓரளவு அரசாங்கம் கண்ட்ரோலில் கட்டுப்பாடில் கொண்டுட்டு வந்திருக்குது. கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அவசர தேவைக்காக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. 21 நாட்கள் ஊரடங்கு கால தேவைகளில் சமாளிக்க தொழிலாளர்கள் தங்களின் PF கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தொழிலாளர்கள் தங்களின் PF கணக்கில் இருந்து 75% பணம் அல்லது 3 மாத ஊதியம் இவற்றில் எது குறைவோ அதை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதனை திருப்பிச் செலுத்த தேவையில்லை எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தற்போது நிலவும் சூழலில் 6 கோடி வாடிக்கையாளர்களும் புதிய விதிகளின்படி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தொழிலாளர்கள் EPFO இணையதளத்தில் தங்களது UAN எண்ணை பதிவு செய்து பாஸ்வேர்டு கொடுத்து கணக்கிற்குள் செல்ல வேண்டும். பின்னர் ஆன்லைன் சர்வீசஸ் மற்றும் கிளைம் என்ற பிரிவிற்கு சென்று அதில் அவுட்பிரேக் ஆஃப் பேண்டமிக் என்பதை தேர்வு செய்தால் OTP அனுப்பப்படும். அதனை பதிவு செய்தால் விதிமுறைகளின்படி தாங்கள் கேட்ட தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் மனித குலத்திற்கே ஒரு வகை அச்சத்தை ஏற்படுத்தினாலும் இந்த அச்சுறுத்தலுக்கு இடையே மனிதநேயமும் சற்று துளிர்விடத்தான் செய்துள்ளது. கொரோனா வைரஸால் மனிதனை கண்டு அச்சம் கொள்ளும் இதே வேளையிலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி அருகே டைலர் ஒருவர் தனது சொந்த செலவில் முகக்கவசங்களை தயார் செய்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். தியாகதுருவத்தில் வசிக்கும் டைலர் பிரகாஷ் தினமும் 500க்கும் மேற்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்கிறார். அதனை அங்குள்ள மக்களுக்கு தேவைக்கேற்ப வழங்குகிறார். மக்களின் உயிரை பாதுகாப்பதில் தன்னுடைய பங்கு இருக்குமாயின் அதுவே தனக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி என்கிறார் பிரகாஷ். கவர்மெண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம்ன்ற ஒரு மென்டாலிட்டி தான். மதுரையில் டைல்ஸ் கடை நடத்தி வரும் தொழிலதிபர் வெங்கட் சுப்பிரமணி தனது சொந்தமான வணிக கட்டடத்தை கொரோனா தொற்று நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்க முன்வந்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக டைல்ஸ் கடை நடத்தி வரும் இவர் 12,000 சதுர அடி கொண்ட வணிக கட்டடத்தை கொரோனா தொற்று சிகிச்சை அளிப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்க இருப்பதாக கூறியுள்ளார். கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணுமே, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுமே. கவர்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் எவ்வளவோ பண்ணுறாங்க. நம்மளால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஆக்சுவலி இது கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு தூசி தான். சரி, நம்மளால் முடிஞ்சது கவர்மெண்ட் கொடுப்போம்னா அந்த பில்டிங்கில் எல்லா வசதியும் இருக்கிற இடத்துல 4 ஃப்ளோர் இருக்குது. லிஃப்ட்டு, கழிவற வசதி, எலக்ட்ரிசிட்டி அனைத்துமே இருக்குது. இது போக கவர்மெண்ட் நம்ம எங்கிட்ட கேட்டால் நம்ம வேறு ஏதாவது UPS அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மற்ற கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரன்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே வீடுகள் இன்றி சாலை ஓரத்தில் வசித்து வரும் ஏழைகளுக்கு ரயில்வே காவல்துறையினர் உணவுகளை வழங்கினர். அது மட்டுமின்றி அங்கு சுற்றித் திரிந்த நாய் மற்றும் பூனைகளுக்கும்
காவலர்கள் உணவளித்து பசியை போக்கினர். சென்னை சூளைமேட்டில் திருநங்கைகள் உள்ளிட்ட 320 பேருக்கு 25 கிலோ அரிசி மூட்டைகள் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் போக்குவரத்து காவலர் சண்முகம் என்பவர் காகங்களுக்கும் நாய்களுக்கும் இரவு பகல் என இருநேரமும் உணவு வழங்கி பசியாற்றி வருகிறார். ஊரடங்கு உத்தரவால் வெறிச்சோடி காணப்படும் மெரினாவில் அங்கு பணியில் ஈடுபட்டிருக்கும் காவலர் சண்முகம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவுகளை வழங்கி வருகிறார். தன்னால் முடிந்த வரையில் பிஸ்கட் போன்றவற்றை கொடுத்து வாயில்லா ஜீவன்களின் பசியை தீர்த்து வருகிறார். உணவு வழங்கும் சண்முகத்தை கண்டதும் நாய்களும் காக்கைகளும் பாசத்துடன் அவரை தேடி வருகின்றன. சென்னை கோயம்பேட்டு சந்தையில் சிறு வியாபாரிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. மக்கள் காய்கறி வாங்க அனுமதிக்கப்படவில்லை. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், சிறு வியாபாரிகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? இந்த கொரோனா வைரஸுக்கான தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த முறையானது பின்பற்றப்படுகிறது. இந்த முறையானது ஏற்கனவே பின்பற்றி வரக்கூடிய நடைமுறையாக உள்ளது வசந்த். அதாவது அந்தந்த பகுதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சிறு காய்கறி கடை வியாபாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து காய்கறிகளை கோயம்பேடு சந்தையிலிருந்து கொள்முதல் செய்து தத்தம் பகுதிகளுக்கு விற்பனை செய்ய அனுமதி இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே சிறு வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மற்றபடி பொதுமக்களுக்கு நிரம்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 5 பேருக்கு மேல் கூடுவது என்பது சட்டவிரோதம் என்ற அடிப்படையில் கோயம்பேடு சந்தைக்கு இது மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் காய்கறிகளுடைய விலை என்பது கணிசமான குறைவான விலையை சந்தித்திருக்கின்றன. ஏற்கனவே மக்களுடைய வரத்து குறைவு என்பதாலும் காய்கறிகளுடைய வரத்து என்பது போதுமானதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலும் காய்கறிகள் பெரும்பாலான காய்கறிகளுடைய விலை என்பது சரிவை சந்தித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக கோயம்பேடு காய்கறி சந்தையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்கள் நம்முடைய இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த மக்கள் ஏற்கனவே கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகளால் ஊரடங்குல இருக்காங்க. இந்த நிலைமையில எந்தெந்த காய்கறிகளுடைய விலை குறைஞ்சிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நம்மளுடைய இந்த மக்கள் கொரோனா விழிப்புணர்ச்சியில் பயங்கரமாக பாதிப்பில் இருக்கிறாங்க. இது சொல்லப்போனால் எல்லா காய்கறி விலையும் மோஸ்ட்லி எல்லாமே குறைஞ்சி தான் இருக்குது. இப்போ நமக்கு அத்தியாவசிய பொருள்ன்றது தக்காளி தினந்தோறும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தக்காளி கூட இன்றைக்கி வழக்கத்தை விட அதிக அளவில் தக்காளி வந்ததால் அந்த தக்காளி விலை கூட கிலோ 10 ரூபா முதல்ல 8 ரூபா போயிருக்கு. அதேமாதிரி பச்சை காய்கறி வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் இதெல்லாம் கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா விற்பனையான வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் இன்றைக்கி வெறும் 15 20 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. எல்லா காய்கறியுமே பொதுவாக எல்லா காய்கறியும் விலை கம்மியாக தான் இருக்குது. இந்த காய்கறிகளுடைய வரத்தில் ஏதாச்சும் சிக்கல் இருக்குங்களா? கோயம்பேட்டு காய்கறி சந்தையில் சிறு வியாபாரிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. களத்தில் இருந்து தகவல்கள் தந்தமைக்கு நன்றி கதிரவன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் வாங்க ஆளின்றி விளைநிலத்திலேயே வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தை இலக்காக வைத்து காணிமேடு, பிரம்மதேசம், முருங்கேரி, உலகாபுரம், கந்தாடு உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தர்பூசணிகள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் அதனை வாங்க ஆளில்லை என கவலையுடன் கூறுகிறார்கள் விவசாயிகள். ஊரடங்கு உத்தரவால் வெளிமாநில வியாபாரிகள் தர்பூசணியை கொள்முதல் செய்ய முடியாத நிலையில் உள்ளது. உள்ளூரிலும் வாங்க ஆளில்லாததால் ஒரு டன் தர்பூசணி 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சாகுபடிக்காக கடன் வாங்கி செலவு செய்த பணம் கூட தங்களுக்கு கிடைக்காது என்கிறார்கள் விவசாயிகள். கன்னியாகுமரியில் தேங்கியிருக்கும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்களை விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவால் கன்னியாகுமரி மாவட்ட துறைமுகங்களில் படகுகளில் இருந்து மீன் விற்பனை செய்ய தடை விதித்தது. இதன் காரணமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்கள் தேக்கமடைந்தன.
இவற்றை விற்பனை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குமரி மீனவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் 3 நாட்களாக துறைமுகங்களில் தேங்கியுள்ள மீன்களை இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை எடை போட்டு விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதற்கு குமரி மீனவர்கள் மகிழ்ச்சியும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். கடலூரில் கூட்டத்தை தவிர்க்க மொபைல் சந்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கின் போது பெரும்பாலானவர்கள் சொல்லும் காரணம் மளிகை மற்றும் காய்கறி வாங்குவதுதான். இதனால் கூட்டத்தை தவிர்க்கும் விதமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் தெரு தெருவாக காய்கறிகளை விற்பனை செய்யும் மொபைல் சந்தை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தொடக்கி வைத்தார். இதேபோல் மளிகை பொருட்களும் போன் செய்தால் வீடு தேடி கொண்டு வரும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் இதுகுறித்து மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளான எரிவாயு சிலிண்டர் மற்றும் வாகனங்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல் போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள காலத்தை விட அதிகமான நாட்களுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர், டீசல் மற்றும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் நாட்டவர் 24 பேரை அவர்களது தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வந்த 71 வெளிநாட்டினர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். இவர்களில் ஜெர்மனி, ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த 24 பேருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தங்களை நாடு திரும்ப அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். அதன்படி அவர்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று குறித்த உலகளாவிய செய்திகளையும் காணொலிகளையும் கட்டுரைகளையும் புதிய தலைமுறை .com என்ற இணையதளத்தில் தமிழிலும், தி federal.com என்ற இணையதளத்தில் ஆங்கிலத்திலும் விரிவாக அறிந்து கொள்ளலாம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி இன்று தாக்கல் செய்யவுள்ளார். அடுத்த 4 மாதங்களுக்கு அரசின் செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் பெறும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூடுகிறது. காலை 9:30க்கு தொடங்கவுள்ள பேரவை சில நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை கடைபிடிக்க பேரவையில் எம்எல்ஏக்களின் இருக்கைகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள், செய்தியாளர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என ரங்கசாமி அறிவித்துள்ளார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.